காய்ஸ் 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நிறைய பேர் +2 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் 12th ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வியூஸ் வருது பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டாங்க, ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ வளவலன்னு பேச விரும்பல, எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், க்ரோம் ஆர் எனி, ஓகேவா? ஸோ இப்போ நான் சர்ச் ஐக்கானில் கிளிக் பண்ணி tnresults.nic.in அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ டாப்லேயே வருது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வரும். ஸோ கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செகண்ட் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? dge.tn.nic.in. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாகவும் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே 2024க்கான ரிசல்ட் தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் 25க்கான ரிசல்ட் வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு 2025ன்னு காமிப்பாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம 12th ரிசல்ட் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த HSC+2 அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும், ஓகேவா? என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ ஸோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை தப்பாயிடுச்சு எகைன் நீங்கள் என்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகேப்பா, இப்போ நான் என்டர் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே PDF கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே டைமில் நீங்கள் இதே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டரில் போய் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் +2 ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.